ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, இறைவன் உங்களை புதிதும் கூர்மையும் ஆன கருவியாக்குவார். தியான வசனம் எசாயா அதிகாரம் 41 வசனம் 15. இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுக்குள் எந்திரமாக்குகின்றேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்ற புதிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கின்றார். இந்த வசனம் கூறுகின்றபடி உங்களுக்கு எதிர்படும் எந்த காரியத்தையும் மேற்கொண்டு முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக்கும்படி ஆண்டவர் உங்களை புதிதும் கூர்மையும் உள்ள கருவியாக மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குறைவுகள் நிறைந்து வாழ்கின்றோம். வீடு என்று இருக்கும்போது, ஐயோ சரியான மேஜை இல்லையே, நாற்காலிகள் இல்லையே, படுக்க மெத்தை இல்லையே என்றெல்லாம் குறைபட்டு கொள்கின்றோம் அல்லவா? இதுபோன்று பல்வேறு தேவைகள் வரும்போது நிறைவான விதத்தில் நான் ஆசிர்வதிக்கப்படுவேனா என்றெல்லாம் சிந்தித்து வேதனைப்படுகின்றோம். ஆனால் மேற்கண்ட வாக்குத்தத்த வசனத்தை சற்று கவனமாய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவார் என்று வாசிக்கின்றோம். இப்படி நம்முடைய வாழ்வை பிரகாசமான வாழ்வாக்க மாற்ற அவர் வல்லவராக இருக்கும்போது, நம்முடைய அனுதின வாழ்வில் சாதாரண தேவைகளை எல்லாம் அளவில்லாமல் அருளி செய்ய அவரால் கூடும் அல்லவா? படிக்க ஞானம் இல்லையே, குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான அறிவு இல்லையே என்று பல்வேறு இல்லாமைகளையும் நினைத்து குழம்பி போவதற்கு பதிலாக, என்னுடைய ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர், அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் என் வாழ்வில் இருந்து முற்றிலுமாய் ஒழித்து அவர் விரும்பும் புது வாழ்வை எனக்கு தருவார் என்று விசுவசித்து ஜெயம் பெறுவோம். ஒரு வாலிபன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிப்பான். ஆனால் படித்து முடித்த பிறகு என்ன படித்தான் என்பதை முற்றிலும் மறந்து விடுவான். எவ்வளவோ முயற்சி செய்கின்றேனே, நேரத்தை வீணாக்காமல் படித்தாலும் மனதிலே தங்குவதில்லையே, இதற்கு என்ன செய்வது என்று கலங்கினான். ஒரு நாள் வேதத்தை எடுத்து வாசித்த போது இந்த வாக்குத்தத்தம் அவன் கண்களுக்கு புலப்பட்டது. உடனடியாக இந்த வாக்குத்தத்தத்தின் மேல் தன் கரங்களை வைத்தான். ஆண்டவரே, என் அறிவை புதிதும் கூர்மையுமான இந்திரம் போல மாற்றும். என்னுடைய குறைந்த வாழ்வின் நிலையை உம்மாலே தான் உயர்த்த முடியும். அதையும் புதிதும் கூர்மையுமான எந்திரமாக மாற்றும் என்று கருத்தாய் வேண்டுதல் செய்தான். அதை நம்பி விசுவசித்து அவருக்கு நன்றி செலுத்தினான். நடந்தது என்ன தெரியுமா? அதன் பிறகு படிக்க ஆரம்பித்த போது அப்படியே அவன் படித்ததெல்லாம் அவன் மனதிலே பதிந்தது, நிலைத்து நின்றது. வெகு விரைவில் வகுப்பிலே முதல் மாணவனாக அவன் மாறும்படி ஆண்டவர் வழி திறந்தார். வாழ்க்கையின் போராட்டங்களை மேற்கொண்டு இலக்கை அடைவதற்கு போதுமான தகுதிகள், அறிவு, பலன், ஆதாரங்கள், பணம், வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். படிப்பில், வேலையில், வியாபாரத்தில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் விருப்பங்களில் உங்களுக்கு போராட்டம் காணப்படலாம். நீங்கள் நம்பியவற்றை காட்டிலும் குறைவாக கிடைத்த பலனில் திருப்தி அடைந்திருப்பதற்காக நீங்கள் நினைக்கலாம். மனதின் நிச்சயமற்ற தன்மை காரணமாக அல்லது இவ்வளவுதான் முடியும் என்று நீங்களே எண்ணிக்கொள்வதால் இது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். வேதாகமத்தில் கிதியோனின் வாழ்வில் நாம் இதே காரியத்தை பார்க்கின்றோம். மீதியானிடமிருந்து இஸ்ரவேலரை மீட்கும்படி இறைவன் கிதியோனை அழைத்தபோது அவர் தன் சந்தேகங்களையும் தகுதியின்மையும் அவரிடம் கூறினார். என்னுடைய குடும்பம் மனாசேயில் மிகவும் எளியது. என் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன். யாரும் என்னை மதிப்பதில்லை. யாருக்கும் என்னை குறித்த அக்கறையும் இல்லை. என்னால் இதை எப்படி செய்ய முடியும் என்று அவர் கேட்டார். ஆனால் இறைவன், நான் உன்னோடு இருப்பேன். நீ சத்ருவை முறியடிப்பாய். ஒருவனும் உயிரோடு தப்புவதில்லை என்று கூறினார். அப்படியே நடந்தது. கிதியோனுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் தன் கோத்திரத்தில் சிறியவனாக இருந்த அவனை பயங்கரமான பராக்கிரமசாலியாக்கி இறைவன் பயன்படுத்தினார். அதே வண்ணமாக இன்றைக்கு சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது
நீங்கள் நான் சின்னவன், நான் பலவீனன் என்று சொல்லக்கூடும். ஆனால் உங்களை மலைகளை நொறுக்குகிறவராக, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குகிறவராக மாற்றக்கூடிய வல்லமை இறைவனுக்கு உண்டு என்பதை மறவாதிருங்கள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு நீர் அன்போடு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒன்றுமில்லாத என் வாழ்வையும் கூட இன்று இந்த வசனத்தின்படி புதிதும் கூர்மையுமான எந்திரமாக மாற்றும் உம்முடைய தெய்வீக வல்லமையினாலே என்னை ஆசீர்வாதமாக வழி நடத்தும்படி அருள் தாரும். என்னுடைய சந்தேகங்கள், போராட்டங்கள், தோல்விகள், தகுதியின்மை எல்லாவற்றையும் நீக்கி என்னை புதிதும் கூர்மையுமான கருவியாக மாற்றும். எனக்கு ஏற்ற வாய்ப்புகளை தாரும். தேவையான பொருளையும் மற்ற ஆசீர்வாதங்களையும் மற்ற ஆதாரங்களையும் கொடுத்தருளும். கிதியோனைப் போல பயங்கரமான பராக்கிரமசாலியாக மாறி பெரிய காரியங்களை சாதிக்கும்படி என்னை உம்முடைய ஞானத்திலும் பலத்திலும் நிறைத்தருளும். என் வாழ்க்கைக்குரியதாக இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் புதிதும் கூர்மையுமான கருவியான நாளாக அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.